அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். ஒவ்வொரு கிரகங்கள் பெயர்ச்சி அடையும் போதும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மைகள் நடந்துராதா என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோருடைய மனதிலும் இருக்கும். ஸோ அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது அப்படி என்றால் வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அந்த குரு பகவான் மிதுனத்தில் இருந்த குரு பகவான் இப்போ கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது கால சக்கரத்தினுடைய பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ கடகமனையில் வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். பொதுவாக குரு பகவான் ஒரு சுப கிரகம். இருக்கின்ற 9 கிரகங்களில் அதிக சுபத்தன்மை வாய்ந்த கிரகம் அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் குழந்தைக்கு காரக கிரகம், தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய தன்மை கொண்ட அந்த குரு பகவான் 12 வருடங்களுக்கு அப்புறம் உச்ச பலத்தோட கடகமனையில் இருந்து பலனை தரப்போகிறார். அதுவும் அந்த 3 நட்சத்திரங்களின் வாயிலாக, அதாவது புனர்பூசம் தன்னுடைய சொந்த நட்சத்திரம், அதற்கப்புறம் பூசம் சனி பகவான் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் புதன். ஸோ இந்த நட்சத்திரங்களின் வாயிலாக பலனை தரப்போகிறார். அப்போ மேச முதல் மீன வரை 12 ராசிக்கும் இந்த குரு பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியால் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, குரு பகவான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே. அதே சமயத்தில் 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். 12 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ அந்த குரு பகவான் உச்சபலம் அடைகிறார். அது எங்கே? உங்கள் ஜாதகத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம், தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம். அதாவது தனக்காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த வருடத்தில் நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது 100% கண்டிப்பாக இருக்கும். 2025 கம்பேர் பண்ணிங்கன்னா 2026 உங்களுக்கு அமோகமான தன வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இருக்க போகுது. அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றம். நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தாலும் இந்த வருடம் பண லாபத்தை அடையக்கூடிய வருடம். 2ஆம் இடம் என்பது குடும்பம். குடும்பஸ்தானத்தில் ஒரு சுப கிரகம் வந்து அமரப்போகிறார். அப்போ குடும்பத்தில் ஒரு சுப செலவு, அதாவது குடும்ப சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். சார், என்ன ஒரு குடும்பத்தில் சுபம்? திருமணம் வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கக்கூடிய நிகழ்வுகள், ஒரு புதிய உறவு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் கண்டிப்பாக உண்டு. திருமண வயதில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பர்கள் திருமணம் கைகூடும். ஏன்னா 7க்குரியவன் உச்சமாக இருக்க போகிறார் அல்லவா, அது குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் அல்லவா. அப்போ ரொம்ப நாளாக ஒரு திருமணம் நடக்கலை, திருமணம் கைகூடலை, திருமண பாக்கியங்கள் நிகழலை, எத்தனையோ வரன்களை பார்த்தோம் கைகூடலை என்று இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு திருமணம் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக உருவாக்கும். சுப விஷயங்கள் என்ன? நல்ல விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பது, குழந்தைகளுக்கு அடுத்த நிலை, அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வயது வருவது. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, அந்த குடும்பத்தில் நற்செய்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்,
ஏன்னா குரு அல்லவா, குழந்தை காரக கிரகம் அல்லவா, குடும்பத்தில் இருக்கார் அல்லவா. அப்போது ஒரு திருமணம் என்கின்ற பந்தத்துக்குள் என்றையாவது அல்லது குடும்பத்தில் ஒரு புதிய வரவாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இந்த மிதுனத்துக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறது. கல்வி சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் நல்லவைகளாக மாறப்போகிறது. உங்கள் பேச்சு இனிமையாக இருக்க போகிறது. இப்போது உங்கள் பேச்சை யாருமே குடும்பத்தில் கேட்காம உங்களை ஒரு விரோதியாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாமே, அல்லது நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது கெட்டதாக முடிந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த வருடம் அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. உங்கள் பேச்சை கேட்க போகிறாங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் பேச்சை கேட்க போகிறாங்க. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் ஒன்றாக இணைந்து ஒரு தொழிலை செய்யணும். அந்த குடும்ப தொழிலை செய்யக்கூடிய அமைப்புகள், இந்த முகம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள், இந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முகத்தில் சின்ன சின்ன ஏதாவது ஒரு குறை உள்ளது, அத்தனையும் இந்த வருடம் நீங்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமண பாக்கியங்கள் கைகூட போகிறது. கூட்டு தொழிலில் செய்யலாம் என்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உருவாக்கும். சமூகத்தில் ஏதாவது ஒரு நட்பலனை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள், உணர்வுகள் அதிகமாக உங்கள் ஆழ்மனதில் தோன்றுவிக்கும். புதிய புதிய நண்பர்கள் கிடைக்க பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம் என்பதை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தொழிலில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஒரு வலிகள், ஒரு வேதனைகள், ஒரு துக்கங்கள், ஒரு துயரங்கள், ஒரு அசிங்கம், ஒரு அவமானம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, அதை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மிதுனத்துக்கும் அதிலிருந்து விடுதலை. ஏன்னா குரு பகவான் உச்ச பலம் பெற்று 8ஆம் இடத்தை பார்க்கிறார். சம சப்தம பார்வையாக பார்க்கிறார். குரு தான் பார்க்கக்கூடிய இடத்தை புனிதமடைய செய்வார். அப்போ 8ங்கிறது ஒரு வழி அல்லவா. அப்போ வழிகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள், அந்த வழியிலிருந்து நிவாரணம். ஒரு ஹெல்த் பிரச்சனையாக, அந்த ஹெல்த்தில் பயங்கர ஒரு தொந்தரவாக இருக்கிறது, உடல்நலத்தில் குறைவாக இருக்கிறது, அதெல்லாம் சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஒரு வழக்கு இருக்கு, வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். என குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய இந்த மிதுனராசி என்பவர்கள் சேஞ்சஸ் நடக்கும். எந்த விதி எதில் வேணால் சேஞ்சஸ்னா இடம் மாற்றம் நிகழக்கூடிய ஒரு வருடமாக இந்த மிதுனத்துக்கு இருக்கும். சார், தொழிலில், வேலையில், உத்தியோகத்தில் ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினச்சிட்ருக்கேன், அது கிடைக்க மாட்டேங்குது, அது நடக்க மாட்டேங்குது. இப்போ இந்த வருடம் எதிர்பார்க்கலாம். அது சாதகமான ஒரு சூழ்நிலையில் இந்த வருடம் அமையப்போகுது. வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சார்ந்த விஷயத்திலும் நட்பலன்கள். ஏன்னா குரு 8ஆம் இடத்தை பார்த்தாலே மூமெண்ட்டு நடக்கும். அப்போ மூமெண்ட் என்ன? இடத்த விட்டு நகர போகிறீங்க, இருக்கிற இடத்த விட்டு நகர போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். அப்போது வேலையாகவோ, வியாபார ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ ஒரு சேஞ்சஸ்ங்கிறது இந்த வருடம் நிச்சயமாக உண்டு. வெளி மாநில தொடர்புகள், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையும். அதில் நீங்கள் குறிப்பாக ஏன் இத்தனை சேஞ்சஸ் சொல்கிறேன்னா, குரு பகவான் நேர 10ஆம் இடத்தை பார்க்குறார். குரு 10ஆம் இடத்தை பார்த்தால் பதவி மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதுவும் சனி பகவானை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்த போகிறார். அப்போ குரு 10ஆம் இடத்தை பார்த்து, 10ஆம் இடம் என்பது தொழில், தொழிலில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகப் போகிறது. அப்போது என்னதான் உழைச்சாலும் இந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கல, அல்லது ஒரு சேஞ்சஸ், அந்த நாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய விஷயத்தில் சில சேஞ்சஸ், புதிய ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வகுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த வருடம் உண்டு. துறை ரீதியான மாற்றங்கள் உண்டு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸை வளர்ச்சி அடைவதற்குண்டான அத்தனை அம்சங்களும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா சனி பகவானை குரு பார்க்குறார்.
அப்போ 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது இருக்கக்கூடிய வழிகளை இப்போ நேர அந்த வழிகளை எல்லாம் துடைக்கப்படுகிறது, சரி செய்யப்படுகிறது. தொழிலாளர்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ சுமூகமாக போகிறது. நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமைகிறது. இதுவரைக்கும் ஒரு நல்ல தொழிலாளர் கிடைக்கல, அல்லது தொழிலாளர் பிரச்சனை, வேலை பார்த்தாலும் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கு. இப்போ அதெல்லாமே மாறப்போகிறது இந்த வருடம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலை அமைக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே தங்கு தடை இல்லாமல் நடந்தேறும். ஒரு பிஸ்னஸ் செய்யணுங்கிறது ஒரு வருடமாகவே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்துக்கெல்லாம் இந்த வருடம் அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும். லாபங்கள் கொடுக்கும், மனமகிழ்ச்சி சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த வருடங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனது 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடத்தை அந்த குரு பார்க்கிறார். அப்போ கடனில் சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருப்பவர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு, அல்லது கடனை அடைச்சிடலாங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். ஒன்று தொழிலுக்காக ரீதியாக சுப விஷயங்களுக்காக கடனை வாங்குவீங்க, அல்லது வாங்கிய கடனை அடைப்பதற்கு. அப்போ கடன் என்கின்ற விஷயம் உங்களுடைய ஆழ்மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை இந்த வருடம் இருக்கிறது. வேலை இல்லாதவர்கள், சார் வேலை போயிடுச்சு சார், எப்படியோ போயிடுச்சு, கொஞ்ச நாளாக வேலை இல்லை, நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை, வேலை தேடிட்டே இருக்கிறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது சார், ஏதோ ஒரு வகையில் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய அத்துணை மிதுனத்துக்கும் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை கிடைச்சிரும். கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிரும். ஏன்னா குரு உச்சமாக இருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். 10ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த காலகட்டமாகவும் இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது வேலை. அந்த வேலை ஸ்தானத்தை அந்த குரு பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக வேலை சக்ஸஸ் கொடுத்துரும். அப்போ நல்ல வேலை அமையும், வேலை மாற்றம் சூப்பராக அமைய போகுது, அதிகாரம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு மருத்துவ துறையில் சாதிக்கக்கூடிய நிகழ்வுகளும் நிறைய நடக்கும். புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகள், புதிய சாதனையாளர்கள், அதில் ஒரு ஃபேமஸ் ஆகிறது. ஸோ இதெல்லாம் நிறைய நடக்கும். உணவு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அட்டகாசமாக இருக்க போது. நிறைய பேர் நிலம் சார்ந்த விஷயம், நிறைய பேர் நிலத்தை வாங்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாக்கும். விவசாயத்தில் ஒரு மறுமலர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த வருடம் உண்டு மிதுனத்துக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருடம் அந்த எதிர்ப்பு பகை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஒரு எதிர்ப்பாளிகள் இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி எதிர்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போகாமல் இருந்துட்டால் போதும். தேவையில்லாத வம்பு வழக்கு, இந்த மாதிரி விஷயங்கள். அதே சமயத்தில் ஹெல்த்தையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாருல, அப்போ நோயையும் வளர்ப்பார் அல்லவா, அப்போ அந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம். ஸோ ஆக மொத்தம் இந்த வருடம் சாதனை புரியக்கூடிய, பணம் கொட்டக்கூடிய, அதாவது நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த மிதுனத்துக்கு அமையப்பெறும். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்கும்? எனக்கு சொந்த தொழிலா இல்லை வேலையா? எந்த கொடுப்பினை இருக்குது? 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.